வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி தமிழ் தகுதி தேர்வுக்கான தமிழ் டாபிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இலக்கண டாபிக்ஸ். ஆல்ரெடி இலக்கணத்தில் ஒரு 5 to 6 டாபிக்ஸ் நம்ம சேனலில் வீடியோ கொடுத்துருக்கோம். ஸோ எப்படி படிக்கிறது, அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, அதில் கொஷின் கேட்டாங்க அப்படின்னா நம்ம எப்படி அதை பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஸோ அதோட கண்டினியூஷன் தான். ஸோ வேர் சொற்கள் பற்றி ஒரு வீடியோவும் இருக்குது. ஸோ அந்த ப்ளேலிஸ்ட் லிங்க் நான் கொடுக்குறேன். ஏன்னா இப்போ இனி அடுத்து போடக்கூடிய தமிழ் வீடியோஸ் எல்லாமே அந்த ப்ளேலிஸ்ட்டில் தான் இன்க்ளூட் ஆகும். ஸோ அந்த ப்ளேலிஸ்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வேர் சொல் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வேர் சொல்ல புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க, அப்புறம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வேர் சொல்லலாம் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? இதில் இன்னொரு டாப்பிக்கும் இருக்கும். அதாவது வினைமுற்று, அப்புறம் வினையாளனையும் பெயர், வினைச்சொல், பெயர் சொல், இதிலிருந்தெல்லாம் வேர் சொல்ல கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஸோ அதுவும் இருக்குது. இந்த 2 டாபிக் பார்த்தாலுமே வேர் சொல் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ ஃபஸ்ட்டு வேர் சொல்லுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் அடிப்படை சொல்லாக இருக்கும். அதாவது பெரும்பாலுமா ஒரு சொல் இருக்குன்னா அந்த சொல்லோட பகுதியாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் வருது இல்லையா, அந்த பகுதியாக இந்த வேர்ச்சொல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த வேர்ச்சொல்லை மேலும் பிரிக்க முடியாது. அண்ட் அந்த வேர்ச்சொல்லுக்கு அர்த்தம் இருக்கும், பொருள் இருக்கும். ஸோ பிரிக்கவும் முடியாது. அதுக்கப்புறம் அந்த வேர்ச்சொல்லை பிரிக்க முடியாது. பகுபத உறுப்பிலக்கணமாக நம்ம பிரிக்கும்போது பகுதி வருது இல்லையா, அதுதான் வேர்ச்சொல்லாக வரும். அடுத்து 2வது ரொம்ப முக்கியமான ஒரு ரூல் என்னென்னா, கட்டளை வாக்கியத்தில் வரும். கட்டளை இடுறதா வரும். இதை செய்யி, படி, போ, வா அப்படின்னு சொல்லி கட்டளை இடுவாங்க. ஏவுறாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஏவல் வினையாக மட்டும்தான் இந்த வேர்ச்சொல் இருக்கும். ஸோ அப்போ நமக்கு ஒரு சொல்ல கொடுத்துட்டு அதில் வேர்ச்சொல் கண்டுபிடி அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன மைண்டில் ஞாபகம் வச்சுக்கணும், அது கட்டளையாக வரும், கட்டளை பொருளில் வரும், இல்லைன்னா ஏவல் வினையாக வரும். அது மாதிரி நம்ம அதுக்கு தகுந்த வேர்ச்சொல்லை எடுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ உதாரணம் கொடுத்துருப்பாங்க. படித்தான் அப்படிங்கிற சொல் இருக்குது அப்படின்னா அதுக்கான கட்டளை சொல் என்ன? படி. ஓகேவா? ஸோ அப்போ இந்த படிங்கிறதான் வேர்ச்சொல்லாக அமையும். சரி, இப்போ வேர்ச்சொல்லை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ ஒரு சொல் பெயரச்சமாகவோ வினையச்சமாகவோ வினைமுற்றாகவோ தொழிற்பெயராகவோ எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் அந்த வேர்ச்சொல் எண்ணவாக இருக்கும், கட்டளை பொருளில் மட்டும்தான் வரும். ஸோ அந்த கட்டளை வடிவம்ங்கிறது எங்கேயுமே மாறாது அப்படிங்கிற சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்க்குறோம். ஓடினான், ஓடிய, ஓடி, ஓடுதல். இப்போ இது தொழிற்பெயராக இருக்குது. ஓடிங்கிறது வினைச்சொல், ஓடிய அப்படிங்கிறது பெயர்ச்சொல், ஓடினான் அப்படிங்கிறது வினைமுற்று. ஸோ அப்போ அது எதில் வேணால் இருக்கலாம், எந்த பிரிவில் வேணாலும் இருந்தாலுமே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், வேர்ச்சொல்லுங்கிறத கட்டளை வாக்கியம், ஸோ கட்டளை பொருளாக அமையணும். அப்போ இதுக்கெல்லாம் கட்டளை பொருள் எது? ஓடு. அப்போ இந்த ஓடுங்கிறதான் பெயர்ச்சொல். அடுத்து வரைந்தான், வரைந்த, வரைந்து, இது எல்லாத்துக்குமே வேர்ச்சொல் என்ன? வரை. பாடினால், பாடிய, பாடி, பாடல், பாடு. இன்னொன்று சொல்லுவாங்க என்னென்னா, இப்போ இந்த மாதிரி கொடுக்கும்போது உங்களுக்கு குறிலாக இருந்தால் நமக்கு வேர்ச்சொல் என்னவாக இருக்கும்? நெடிலாக வரும். ஸோ குறில் நெடில் மாற்றமும் இருக்கும். அது பின்னாடி அந்த இதை சொல்கிறேன். ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சிரித்தான், சிரித்த, சிரித்து, இது எல்லாத்துக்குமே வேர்ச்சொல் என்னது? சிரி. அடுத்து இப்போ டிஎன்பிஎஸ்சியில் அடிக்கடி முக்கியமான வேர்ச்சொல்கள் என்ன கேட்குறாங்க அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ வந்தான், வந்த, வந்து. நான் இப்போ சொன்னேன் இல்லையா, இது குறிலாக இருக்குது. இங்கே இருக்கிறது எல்லாமே குறிலாக இருக்குது. ஆனால் நமக்கு வரக்கூடிய வேர்ச்சொல் நெடிலாக வரும். இப்படியும் வரலாம். நமக்கு தேவை கட்டளை பொருளில் இருக்கா அப்படின்னு பார்க்கணும், அதுக்கு அர்த்தம் இருக்கான்னு பார்க்க. இப்போ வா அப்படின்னு சொன்னால் கட்டளை பொருளில் இருக்குது, அதுக்கு அர்த்தமும் இருக்குது. அதை மேலும் பிரிக்க முடியாது. ஸோ அப்போ இந்த 3 இருந்துச்சுனாலே அதுதான் வேர்ச்சொல்லாக அமையும். இப்போ வினைச்சொற்கள் கொடுத்துருக்காங்க, அதுக்குரிய வேர்ச்சொல்லை நம்ம எழுதணும். சென்றான், சென்ற அப்படின்னா செல். ஓகேவா? சென்றான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னு வந்துச்சுன்னா இல்லு வருது. இந்த 3 சொல்லி இன் வந்துச்சுன்னா இல்லு வருது. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் ஒரு சில இடங்களில் இந்த இன் வந்துச்சுன்னா இந்த இல் வருது, இந்த இன் வந்துச்சுன்னா 3 சொல்லி இன் வந்துச்சுன்னா இல் வருது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த இதில் பாருங்கள், சென்றான் 2 சொல்லி இன் வருதா, அப்போ இல் வருதா, இந்த இல் வருது. தந்தான், தந்து அப்படின்னா தா. நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா, நெடிலாக வந்திருக்கு.
அடுத்து கண்டான் கண்டு கான், இங்கேயும் என்னாகுது நெடிலாக வந்திருக்கு. ஸோ என்னது நமக்கு வினைச்சொல் அப்படிங்கிறது வந்து குறிலாக இருந்தாலுமே வேர்ச்சொல் என்னவா வருது நெடிலாக வருது. இங்கே பாருங்கள், நின்றான் நின்று, இதில் இன் 2 சொல்லி இன் வந்துச்சுன்னா எந்த இல் வருது, இந்த இல் வருது. ஸோ நில். சம்டைம்ஸ் நமக்கு குழப்புது எந்த இல் வருது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கற்றான் கற்று கல். ஓகே, ஸோ இதில் இரு வந்தாலும் இல் வருது. அடுத்து கேட்டான் கேட்டு, இதில் கேள் அப்படிங்கிறது வருது, கேள். வென்றான், மோஸ்ட்லி 2 சொல்லி இன் வந்துட்டாலே இந்த இல்லு தான் வருது. வென்றான் வென்று வெல். அடுத்து செத்தான் செத்து சா, இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு இல்லையா. செத்தான் செத்து, அது என்ன ஆகுது சா அப்படிங்கிற நெடிலாக வருது, இங்கேயும் நெடில் வருது. பெற்றான் பெற்று பெரு. ஓகேவா. ஸோ பெற்றான் பெற்று வந்து பெரு. உற்றான் உற்று வந்து உரு. சுட்டான் சுட்டு வந்து சுடு. சுட்டான் சுட்டு அப்படிங்கிறது வந்து சுடு. ஸோ இதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் சொன்ன மாதிரி இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 சொல்லி இன் வரும்போது இந்த இல் வருது, 3 சொல்லி இன் வரும்போது இந்த இல் வருது. இதை நம்ம நிறைய இடத்துல பார்க்கலாம். சரி, இப்போ சிறப்பு விதிகள் சொல்லியிருக்காங்க. என்னென்னா நம்ம பார்த்தது தான், வேர் சொல்லை பிரிக்கும் போது அந்த சொல் முற்று பெற்று ஒரு முழுமையான பொருளை தர வேண்டும். இப்போ நம்ம இதை பிரிக்கிறோம், அடித்தானில் அடி அப்படிங்கிறதான் வேர் சொல். அப்போ இதுக்கு பொருள் இருக்கா, இருக்குது. அடுத்து நெடில் குறில் மாற்றம். நான் சொன்னேன் இல்லையா, வேர் சொல் வந்து நெடிலாக இருக்கும், ஆனால் வினைமுற்றில் குறிலாக மாறி இருக்கும். ஓகேவா. வேர் சொல் நெடிலாக இருக்கும், ஆனால் அது வினைமுற்றாக மாறும்போது குறிலாக மாறும். ஸோ இந்த நெடில் குறில் மாற்றம் இருக்கும். அடுத்து எடுத்துக்காட்டு பாருங்கள். இப்போ வந்து தா அப்படிங்கிறது வேர் சொல்னா தந்தான். ஓகேவா. ஸோ அப்போ வினைமுற்றுங்கிறது என்னது குறிலாக இருக்குது. ஸோ விடையளிக்கும் போது தா என்று குறிலில் எழுதக்கூடாது, தா அப்படின்னு நெடிலில் தான் எழுதும். இப்போ தந்தான்னா த அப்படின்னு நான் சொல்லுவோம், தா அப்படின்னு தானே சொல்லுவோம். ஸோ அதனால் இந்த நெடில் குறில் மாற்றம் இருக்கும். ஸோ இதில் சில 3 கொஷின்ஸ் எடுத்திருக்கேன். என்னென்னா, கண்டான் கண்டான் இச்சொல்லில் வேர் சொல்லை கண்டுபிடிக்க. கண்ணுன்னு சொல்லலாமா, கண்ணுனா அது ஒரு உறுப்பை குறிக்குது, கண்டான்னா பார்க்குறது, அப்போ கான் அப்படிங்கிறதான் வரும். ஸோ அப்போ கான் என்பதை குறிக்குது, கட்டளை பொருளாக வருகிறது. அடுத்து கற்றான். கற்றானா கற்று அப்படி சொல்லுவோமா, இல்லை கல் அப்படிங்கிறது தானே சொல்லுவோம். ஸோ அப்போ கற்றானுக்குரியது கல். நிற்பான். நிற்பான்னா நில். ஸோ இதுதான் இதில் உள்ளது. அடுத்து சில முக்கியமான வேர்ச்சொல்களுக்கு எடுத்துக்காட்டு இங்கே கொடுத்துருக்கு. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, படித்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு அகழ்ந்தான் என்ன வரும், அகழ். அகன்று, நான் சொன்னேன் இல்லையா, 2 சொல்லி இன் வந்துட்டா இந்த இல்லு தான் வருது. ஸோ அப்போ அகன்று அப்படின்னா அகழ். அடைந்தோம். அடைந்தோம் என்ன வருது, அடைந்தோம்க்கு அடை அப்படிங்கிறது வருது, அடைந்தோம்க்கு அடை. அணிந்தான் அப்படின்னா அணி. அறிந்துனா அரி. அரியது அருமை, இது வித்தியாசமாக இருக்குது. ஓகேவா. ஸோ அரியதுங்கிறது அருமை அப்படிங்கிற வேர்ச்சொல். அறிந்தான்னா அரி. அடித்தால் அடி. அலறல் அலறு. அருளினர் அருள். அருந்தது அரு. அறுவடை அரு. அவிழ்ந்தது. அவிழ்ந்தது அப்படின்னா அவிழ். அறியாதுன்னா அரி. ஆண்டாள், இதுவும் வித்தியாசமாக இருக்குது. ஆண்டாள்னா ஆள் அப்படிங்கிறது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆணுன்னு போட்டுறக்கூடாது, ஆள் போடணும். நான் சொன்னேன் இல்லையா, 3 சுழி இன் வரும்போது இந்த இல் வருது, 2 சுழி இன் வரும்போது இந்த இல் வருதுன்னு. ஸோ அப்போ 3 சுழி இன் வந்தம்போது எந்த இல் வருதுன்னு பாருங்கள், ஆள் அப்படிங்கிறது வருது. ஸோ அப்போ ஆண்டாள் அப்படிங்கிறப்போ நீங்கள் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆள். ஆடினால் ஆடு. ஆழ்ந்தார் ஆள். இனிது இனிமை. இனிதோடது இனின்னு போட்டுறக்கூடாது. இனிதுக்கு வேர்ச்சொல் கேட்டாங்கன்னா இனின்னு போட்டுறக்கூடாது, இனிமைன்னு போடணும். இனிப்புக்கும் அதே இனிமை தான் வருது. இயம்பியது இயம்பு. ஈந்தது ஈ. ஈன்றாள் ஈன்று. ஈட்டினால் ஈட்டு. உண்பார் உண். ஸோ இதெல்லாம் பேசிக்காக வர்றதான். உழுதான் உழுது. உணவு உண், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உணவுக்கு வந்து உண் அப்படின்னு இருக்கு.
உறங்கினான் உறங்கு, ஊர்ந்து ஊர், உருக்கும் உருக்கு. உழுவித்தான்னா உழுவி, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உழுவித்தானுக்கு வேர்ச்சொல் என்னது? உழுவி. உள்ளம் உள், உள்ளீடு உள், எஞ்சிய எஞ்சு, எடுக்கும் எடு, எண்ணிய எண். எய்தான் அப்படின்னா எய், எடுத்தான்னா எடு, எழுந்தான்னா எழு, எழுதினான் எழுது, ஏத்துதல் ஏத்து, ஒட்டுதல் ஒட்டு, ஒழிந்தான் ஒளி, ஒட்டுவிப்பு ஒட்டுவி, ஒட்டியது ஒட்டு, ஓடாது ஓடு. அது எதிர்மறையாக இருந்தாலும் அதுக்கான வேர்ச்சொல் வந்து ஓடு. ஓடினான் ஓடு, ஓதியவர் ஓதி, கற்க கல், கடையல் கடை. அவ்வளோதான். ஸோ இது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய இது. ஸோ இதில் இந்த ரெண்டையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வேர்ச்சொல்லை பொறுத்தளவுக்கு இந்த இன் வந்தால் இந்த இல், 3 சுழி இன் வந்தால் இந்த இல். அடுத்து நம்மளோட புக்கில் இருந்து எடுத்ததும் சிலது இருக்குது. அதுக்கு முன்னாடி இன்னும் நிறைய இருக்குது, அதையும் பார்த்தலாம். கற்றேன் கல், காட்சியில்னா கான், காட்டியது காட்டு, கண்டு கண்டனன், இது என்னது? குறில் வந்து நெடிலாக வருது. கான். கற்றான் கல், கடித்தான் கடி, காணாமை, அதுவும் கான் தான். காட்டுவான் காட்டு, காத்தான் காத்தவன். இதுக்கு எல்லாத்துக்கும் காத்துன்னு வரக்கூடாது, கான் போடணும். ஓகேவா? ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. காண்பார் வந்து கான். கூவல் கூ, கேட்க கேட்டல் வந்து கேள். கொண்டான் கொள், நான் சொன்னேன் இல்லையா, 3 சுழி இன் வந்திருக்கு, இந்த இல்லாக மாறியிருக்கு. கொணர்ந்தான்னா கொணர். அடுத்து 2 சுழி இன் வந்துக்கு இந்த இல். கொன்றதை கொள், கொடாமை கொள். குறைத்தது குறை, குடித்தான் குடி, குளித்தான் குழி. கூறினான் கூறு, கொள்ளுதல் கொள். இந்த இன். கொன்றான்னா கொள், இந்த கொள் வருது. கொய்தான் கொய், சாய்ந்தது சாய், சாற்றினான் சாற்று, சிரிப்பு சிரி, சரிந்தான் சரி, சிரித்தான் சிரி, சிதறிய சிதறு. ஸோ இதெல்லாம் ஈஸி தான். சீத்தாள் வந்து சி, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சீத்தாளுக்கு என்ன இருக்குது? சி. ஆண்டாளுக்கு ஆள், அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க பேரெல்லாம். சுட்டது சுடு, சுருட்டினான் சுருட்டு, சூடினான் சூடு, சென்றால் செல், இந்த இன்னுக்கு இந்த இல். செல்வான் செல், சேர்ந்தான் சேர், சொன்னான் சொல், செத்தவன் சா. செத்த சாவு அந்த மாதிரி வந்தாலே சா போட்டுறணும். செய்கிறாள் செய், சென்றவன் செல். சோர்வு சோர், தந்தான் தா, தட்டுவான் தட்டு, தாண்டினான் தாண்டு. தட்பம் தன்மை, இது வித்தியாசமாக இருக்கு இல்லையா? தட்பம்ங்கிறது தன்மையாக இருக்குது. தாவியது தாவு, தாழ்வு தாழ். திறந்தது திற, தெளிந்தான் தெளி, போனான் போ. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்டான வேர்ச்சொற்கள். ஸோ அடுத்து நம்ம புக்கில், நம்மளோட சமச்சீர் புக்கில் இருந்து எப்படி கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். இப்போ நடக்கிறது அப்படிங்கிறதுக்கான வேர்ச்சொல் நட. போனான்னா போன்னு சொல்லலாம். சென்றனர் செல், நான் சொன்னேன் இல்லையா, 2 சொல்லின்னு வந்தால் இந்தலாம் வரணும். பேசினால் பேசு, வருக வா, குறில் நெடில். தருகின்றனர் தா, குறில் நெடில் வந்திருக்கா? ஓகே. இப்போ இங்கே பாருங்கள், இருக்கிறது அப்படிங்கிறதுக்கான வேர்ச்சொல் என்னது? இரு. வைத்தாள் அப்படிங்கிறதுக்கான வேர்ச்சொல் வை, இதெல்லாம் புக்கில் இருக்குது. கொல்லும் கொல்லவில்லை, அதுக்கான வேர்ச்சொல் கொல். போகிறான் போனேன் அப்படிங்கிறதுக்கு வேர்ச்சொல் போ. வந்தனர் வந்தது, இதுக்கு வா. விடாதே, விட்டதும் அதுக்கு வந்து விடு. தள்ளினான் தள்ளி, இது எல்லாத்துக்கும் தள்ளு. ஸோ இது எல்லாமே வந்து புக்கில் இருக்கக்கூடியது.
இப்போ போட்டான் அப்படின்னா போன்னு சொல்லக்கூடாது, போட்டேன் அப்படின்னா போட்டுன்னு சொல்லணும். ஓகேவா? போட்டுன்னு சொல்லக்கூடாது, போடுன்னு சொல்லணும். அப்போ இதுக்குரிய வேர்ச்சொற்கள் பார்த்தாச்சு. அடுத்து பாருங்கள், இந்திய மொழிகளின் மூலம் எவரும் மூலமும் வேறுமாக தமிழ் திகழ்கிறது அப்படிங்கிறது வரும். ஸோ இங்கே இருக்கிற இந்த வேர்ச்சொல்லை மாற்றி எழுதலாம். ஸோ இது வேர்ச்சொல்ல வராது, ஸோ இருந்தாலும் இப்போ கொடுத்துருக்காங்க. வைதேகி நாளை நடைபெறும் கவியரங்கில் கலந்து கொள்வாள். உலகில் 3000 மொழிகள் பேசுகின்றனர். குழந்தைகள் அனைவரும் சுற்றுலா சென்றனர். தவறுகளை திருத்திக்கொள். ஸோ இதுதான் வந்து புக்கில் இருக்கிறதையும் பார்த்தாச்சு. ஸோ பேசிக்காக வேர்ச்சொல் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ பார்த்துட்டோம். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து நம்ம பார்த்த மாதிரி வினைச்சொல், வினைமுற்று, அப்புறம் வினையாளனை பெயர், தொழிற்பெயர் இதை எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.